திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 45ஆவதா பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்தல் பற்றியும் 46ஆவதா பன்றிக்குட்டிகளை மந்திரியாக்கிடல் பற்றியும் பார்க்கலாமா? இப்போ பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்தல் பற்றி பார்க்கலாமா? மதுரைக்கு தெற்கே சிறிது தொலைவில் வைகை ஆற்றின் தென்கரையில் குருவித்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. தேவகுருவான வியாழ பகவானே இந்த தலத்தில் இருந்து சிவபெருமானை எண்ணி தவம் இருந்ததுனால குருவித்துறை அப்படின்னு பேரும் இந்த ஊருக்கு வந்துச்சு. இந்த ஊரில் சுகவன் அப்படின்ற ஒரு வேளாளன் அவங்க மனைவி சுகலையோட வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டமே தெரியாமல் ரொம்ப செல்வாக்காக வளர்த்ததுனால அவங்களாம் கொஞ்சம் திமிராக இருந்தாங்க. நல்ல பிள்ளையாகவும் வளரல. ஒரு நாள் சுகலனும் சுகலையும் இறந்து போயிட்டாங்க. அதனால் அவங்க 12 பிள்ளைங்களும் காட்டுக்கு போய் வேடர்களோடு சேர்ந்து வேட்டையாடி வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் அப்படி வேட்டையாடுறதுக்காக காட்டில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாங்களா. அப்போ பிரகஸ்பதியை பார்த்தாங்க. அவரை பார்த்த உடனே கைக்குட்டி சிரிக்கிறாங்க. ஆறாவரம் செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அவங்க மேலே கல்லையும் மண்ணையும் வாரி இறைக்கிறாங்க. இப்படி பிரகஸ்பதியோட தவத்துக்கு இடையூறு பண்ணிட்டு இவங்க இருந்ததுனால அவருக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த 12 சகோதரர்களையும் பார்த்து, பெரியவங்களை வணங்கவும் தெரியல, மதிக்கவும் தெரியல. உங்களுடைய குலத்தொழில் நிலத்தை உழுவது தானே. நீங்கள் எல்லாருமே பன்றி குட்டிகளாக பிறந்து பெற்றோர்களை இழந்து கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு கடும் சாபம் வேற கொடுக்குறாரு. இப்படி பிரகஸ்பதி சாபம் கொடுத்தது கேட்ட சகோதரர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி அவரை வணங்கி, சுவாமி நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சாபம் எப்போ விலகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பணிந்து வணங்கி கேட்டதுனால கொஞ்சம் கோபம் குறைஞ்ச பிரகஸ்பதி சிவபெருமானியை தியானம் பண்ணிட்டு இருந்தவர் அந்த 12 பேரையும் பார்த்து, சோமசுந்தர பெருமானே உங்களுக்கு தாயாக வந்து பால் கொடுத்து உங்களை காப்பாற்றுவார், பாண்டிய மன்னனுக்கு உங்களை அமைச்சரும் ஆக்கிடுவார், இறுதியில் உங்களுக்கு முக்தியும் தருவார் அப்படின்னு சொல்கிறாரு. சுகலனுடைய பிள்ளைங்க 12 பேரும் குருவித்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டில் பன்றி குட்டியாக பிறக்கிறாங்க. அந்த காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக பாண்டிய மன்னனான ராசராச பாண்டியன் அவங்க பரிவாரங்களோட வந்து ரொம்ப மும்முரமாக வேட்டையாடிட்டு இருக்காங்க. பறை, உடுக்கை, கொம்பு போன்ற பல கருவிகளை வந்து ஒலிக்க செய்து அதனால் யானைகளும் புலிகளும் மான்களும் அப்படியே பயந்துட்டு ஓடுற மாதிரி செஞ்சு அதை பார்த்து அவங்க அம்பு எய்தும் வேல் எறிஞ்சும் அந்த விலங்குகளை வேட்டையாடுறாங்க. அவங்களோட ஆயுதங்களுக்கு பல விலங்குகள் பலியாயிடுச்சு. மான்கள், கரடி, புலிகள், யானைகள் போன்ற விலங்குகள்லாம் அம்பு பட்டு இறந்து போயிடுச்சு. அவங்க விரிச்ச வலையில் பன்றிகள் பல சிக்கியிருந்தது. இப்படி பல விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு ராசராச பாண்டியன் மேற்கு நோக்கி போயிட்டுருக்காரு. இதை பார்த்த பன்றி ஒன்று அவங்களுடைய அரசன்கிட்ட போய், வேந்தே, இந்த காட்டில் இருக்கிற விலங்குகளை எல்லாம் பாண்டிய நாட்டு மன்னன் வேட்டையாடி கொண்டுடுறாரு அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட பன்றி அரசனும், நான் போய் அந்த பாண்டிய மன்னனோட போர் புரிஞ்சு அவரை நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. போகிறதுக்கு முன்னாடி அவங்க மனைவியாகிய பெண் பன்றியை பார்த்து, இன்றைக்கி நான் பாண்டிய மன்னனை எதிர்த்து போர் புரிய போகிறேன், நான் திரும்பி வருவேனா வரமாட்டேனான்னு தெரியல, அதனால் நீ இங்கேயே இருந்து நம்ம குழந்தைகளெல்லாம் பாதுகாப்பு பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட பெண் பன்றி என்ன சொல்லுது, சுவாமி உங்களை விட்டு நான் ஒருபோதும் பிரிஞ்சிருக்க மாட்டேன், நான் உங்கள் கூட நானும் வரேன், வெற்றியோடு நீங்கள் திரும்பினா நானும் உங்க கூட திரும்பி வருவேன், நீங்கள் பாண்டியனோடு போரிட்டு இறந்து போனால் நானும் உடனே இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவரான ஆண் பன்றியோட கிளம்பி வருது. அதனால் அந்த பன்றி குட்டிங்க எல்லாமே தாய் தந்தை இல்லாமல் தத்தளிக்குது காட்டில். வேகமாக கிளம்பின பன்றி அரசன் பல வகையான இனத்தை சேர்ந்த பன்றி கூட்டங்கள் பின்தொடர போருக்கு போகுது. காட்டில் வேட்டையாடிட்டு இருந்த பாண்டியனை எதிர்த்து இந்த பன்றி படைகள் கடுமையாக மோதி தாக்குது. இந்த காட்டு பன்றிகளுடைய திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத பாண்டிய படையினர் முதல்ல திணறாங்க. அப்புறம் துணிச்சலோட போரிட்டு அந்த காட்டு பன்றிகளை எல்லாத்தையும் கொன்று குவிக்கிறாங்க. பல பன்றிகள் இறந்து போச்சு. இதை பார்த்த பெண் பன்றி என்ன சொல்லுது, ஆண் பன்றிகிட்ட, நம்ம சேனைகள் இருக்கிற பல பன்றிகள் இறந்து போயிடுச்சு, இனி நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மளாவது இங்கேருந்து உயிர் தப்பி ஓடி போயிடலாம் வாங்கன்னு கூப்பிடுது. இதை கேட்ட உடனே ஆண் பன்றிக்கு பயங்கர கோவம் வருது. என்னது, வீரக்குடியில் பிறந்தன்னா போருக்கு பயந்துட்டு பின்வாங்கிறதா, முடியவே முடியாது, நான் அந்த பாண்டிய மன்னனை எதிர்த்து போரிட்டே தீர்வேன்னு சொல்லிட்டு
பெண் பன்றிய நீ எனக்காக இங்கேயே காத்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னனை எதிர்த்து ஆறாவாரம் செஞ்சுட்டு கடும் கோவத்தோட தரையை கீறிய பன்றி அரசன் அந்த பாண்டிய மன்னன் மேல அப்படியே பாயுது. அந்த பன்றி அரசன் தாக்க வரதை பார்த்ததுமே பாண்டியன் மன்னன் அது மேல அம்பை எய்தார். பன்றி அரசன் பாண்டியனின் தேரினையும் யானையையும் குதிரையையும் அழிச்சிடுச்சு. இதை பார்த்து கடும் கோபம் கொண்ட பாண்டியன் அவங்க கிட்ட இருந்த பெரிய இரும்பு உலக்கையை எடுத்து பன்றி அரசனுடைய தலையை பார்த்து பலமா அடிச்சாரு. உடனே பன்றி அரசன் தரையில விழுந்து இரத்த வெள்ளம் பெருக இறந்து போச்சு. இதை பார்த்து கோபம் வந்த பெண் பன்றி என்ன பண்ணுது, அது பாண்டியனை தாக்க போகுது. அந்த பெண் பன்றியை எதிர்த்து பாண்டியனுடைய வேடுவர் தலைவன் ரொம்ப நேரம் வரைக்கும் சண்டை போடுறாரு. முடிவில் பெண் பன்றி அவனை கடுமையாக தாக்கி வீழ்த்திடுச்சு. வேடுவர் தலைவனும் தம் கையில் இருந்த இரும்பு தண்டால அந்த பெண் பன்றியோட தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சதுமே அந்த பெண் பன்றியும் இறந்து போச்சு. ஒரு வழியா பாண்டிய மன்னன் வேட்டையாடி முடிச்சுட்டு மதுரைக்கே திரும்பி போயிட்டாரு. பன்றிகள் எல்லாம் இறந்து விழுந்த இடம் மலையானது. இந்த மலையே பன்றிமலை என்று அழைக்கப்பட்டுச்சு. முற்பிறப்பில புலத்தியின் தவத்திற்கு இடையூறு செஞ்ச அரங்க வித்யாதரன் என்னும் எச்சனே முனிவன் சாபத்துக்கு ஆளாகி காட்டுப்பன்னிகளா பிறந்தாங்க. சாப விமோச்சனமாக பாண்டியன் ராசராசன் கையால் இறந்து போயிட்டாங்க. தாய் தந்தையரை எழுந்த இந்த பன்றி குட்டிகள் எல்லாமே அவங்க பெற்றோரை தேடி தேடி அலைஞ்சு கஷ்டப்படுதுங்க. தாய்ப்பாலுக்காக ஏங்கி தவிக்குதுங்க. தாகம் அதிகரிச்சதுனால ரொம்ப கஷ்டப்படுதுங்க. வெயிலின் கடுமையை தாங்க முடியாம வெதும்பி போகுதுங்க. இப்படி பன்றி குட்டிகள் எல்லாம் கஷ்டப்படுறத விண்ணிலிருந்து பார்க்குறாரு சிவபெருமான். அந்த பன்றி குட்டிகளோட கஷ்டத்தை போக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தாய் பன்றியின் உருவா மாறி இந்த பன்றி குட்டிக்கிட்ட வர்றாரு. தாய் பன்றியை பார்த்த பன்றி குட்டிகள் எல்லாம் அப்படியே ஒரு சந்தோஷத்துல ஒரு குதூகலமா அந்த தாய் பன்றியை முட்டி மோதுது. தாய் பன்றியோட முதுகுல தாவி குதிக்குது. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓடுது. அப்புறம் எல்லா பன்னிக்குட்டியும் அவங்க அம்மாட்ட நிற்குது. தாய் பன்றி அந்த குட்டிகள் எல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் பால் கொடுக்குது. எல்லா பன்னிக்குட்டியும் வயிறார பால் குடிச்சதுக்கப்புறம் பன்றியே வந்த சிவபெருமானும் அந்த பன்றி குட்டிகளோட முகத்தை மட்டும் அப்படியே விட்டுட்டு உடம்ப மனிதர்களோட உடம்பா மாற்றிட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்டாரு. தாய் பன்றியாக பன்றிக்குட்டிக்கு தாயுமான இறைவன் அந்த பன்றிக்குட்டிக்கு பால் ஊட்டியதுடன் அவற்றுக்கு நல்லறிவும் கொடுத்து இனி வரும் பிறவிகளையும் தூய்மையாக்கிட்டார். பன்றி குட்டிகளை மந்திரியாக்கிடல் பற்றி பார்க்கலாமா? தாய் பன்றியாக குட்டிகளுக்கு பால் ஊட்டி நல்லறிவு தந்த இறைவன் மறைந்த உடனே பன்றி முகம் கொண்ட 12 குமாரர்களும் பல கலைகளை கற்று தேர்ந்தனர். அவங்க எல்லாமே பன்றிமலையில் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ உமையம்மை சிவபெருமான்கிட்ட, சுவாமி, அறிவில்லாத கொடிய விலங்கான பன்றிக்குட்டிக்கு நீங்கள் பால் கொடுத்து கருணை காட்டினது எதுக்காக, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமானும், தேவி, வேதங்களும் ஆகமங்களும் என்ன உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் தயாபரன்னு கூறுகின்றன. எனக்கு சேதனமும் அசேதனமும் ஒன்று தான். அதனால தான் தாயில்லாத அந்த பன்றிக்குட்டிக்கு மனமிறங்கி பாலூட்டி அருள் செய்தேன். அதனால் அந்த ஜீவன்களும் கல்வியும் வலிமையும் வெற்றியும் ஞானமும் பெற்றன. இனி அந்த பன்றிமுகம் கொண்ட 12 குமாரர்களும் பாண்டியன் ராசராசனுக்கு நல்லமைச்சராக இருந்து நாட்டில் வளம் பெருக செய்வாங்க. பின்னாடி பாசங்களை ஒழித்தவராய் சிவபதவி பெற்று எம்பெருங்கணத்தவர்களாக ஆவார் அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு ராத்திரியே பாண்டிய மன்னனான ராசராசன் கனவுல சோமசுந்தர பெருமான் தோன்றி, பாண்டியா, பன்றிமலையில் பன்றிமுகம் கொண்ட 12 குமாரர்கள் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. பேரறிவு ஆற்றல் கொண்ட அவங்கள உன் அரசவையில் நல்லமைச்சர் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. கனவு கலைஞ்ச உடனே எழுந்திருச்ச பாண்டிய மன்னன் அப்படியே வியப்பும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறாரு. பொழுது விடிஞ்சதுமே மன்னன் அவருடைய அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் முதல் நாள் இரவு கண்ட கனவை எல்லாத்தையும் சொல்லி, மாதிரி பன்றிமலையில் பன்றிமுகம் கொண்ட 12 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்களாம், அவங்கள நீங்கள் போய் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். பன்றிமலைக்கு போன வீரர்கள் அந்த பன்றிமுகம் கொண்ட 12 பேரையும் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட, உங்களை பாண்டிய மன்னனான ராசராச பாண்டியன் உங்களை அரண்மனைக்கு கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய மன்னன் கூப்பிட்டு வரதா சொன்னதுனால அந்த பன்றிமுகம் கண்ட 12 பேரும் மதுரையில் இருக்கிற பாண்டிய மன்னனுடைய அரசவைக்கு போய் பாண்டிய மன்னனுக்கு வணக்கம் சொல்கிறாங்க. பாண்டிய மன்னனும் அந்த பன்றிமுகம் கொண்ட 12 சகோதரர்களையும்
அன்பாக வரவேற்று அவங்களுக்கு தக்க மரியாதையும் செய்து மந்திரி பதவியும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அரசவையில் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவங்களுடைய பொண்ணுங்களை இந்த பன்றி முகம் கொண்ட 12 பேர்த்துக்கும் திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு. பாண்டிய மன்னனை கண்ணின் இமை போல காத்து நின்றுட்டு இருந்த அந்த பன்றி முகம் கொண்ட அமைச்சர்கள் 12 பேரும் பாண்டிய மன்னனுக்கு நல்ல வழி காட்டி சிறப்பாக ஆட்சி நடத்த பெருந்துணையாக இருக்காங்க. உடல்கள் தான் 12, உயிர் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த 12 பேருமே அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச இந்த உயரிய பதவிகளால் கொஞ்சம் கூட கர்வமே படாமல் எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கிட்டாங்க. எப்போவுமே அரசனுக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி எதையுமே செய்ய மாட்டாங்க. இப்படி பன்றிமுக அமைச்சர்களின் உதவியினால் பாண்டிய மன்னன் மதுரையில் சிறப்பாக ஆட்சி நடத்துறதை பார்த்த மதுரை வாழ் மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாண்டிய மன்னன் என்ன சொன்னாலும் அது நல்லா ஆராய்ஞ்சு மன்னன் தர்ம வழியில் நடக்கிறதுக்கு பெருந்துணையாக இருந்தாங்க. இவங்களால ஈகை, தர்மம், கீர்த்தி முதலியனவற்றில் பாண்டிய மன்னன் சிறந்து விளங்கினார். சில காலம் கழிஞ்ச உடனே பன்றிமுக அமைச்சர்கள் 12 பேரும் சிவலோகம் அடைந்து சிவகண தலைவர்களானார்கள். ராசராச பாண்டியனும் இந்திர பதவி பெற்றார். திருச்சிற்றம்பலம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.